ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எடிட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து காப்பி எடிட்டிங் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ரீடிங் பார்த்தோம், இப்போ வந்து எடிட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ எடிட்டிங்கோட ப்ராசஸ்னால் என்ன, அதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, எடிட்டிங்க்கும் ப்ரூஃப் ரீடிங்க்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பை டெஃபினிஷன் எடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் அ ரைட்டிங் ப்ராசஸ். ஒரு ரைட்டரோ இல்லை ஒரு எடிட்டரோ தான் எழுதின அந்த ஸ்கிரிப்டில் இல்லை இன்னொருத்தர் எழுதி தந்தக்கூடிய அந்த டிராஃப்ட் ஸ்கிரிப்டில் வந்து எரர்ஸ் இருக்கிறத கரெக்ட் பண்ணுவாங்க டு மேக் த சென்டென்ஸ் மோர் கிளியரர், மோர் ப்ரிசைஸ் அண்ட் மோர் எஃபெக்டிவ். ஓகேவா? ஸோ இது வந்து காப்பி எடிட்டிங் மாதிரியே இட் சவுண்ட்ஸ் லைக் காப்பி எடிட்டிங். ஸோ காப்பி எடிட்டிங் தேர் இஸ் நோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிகாஸ் வந்து ரெண்டுமே வந்து ஃபோக்கஸஸ் ஆன் டு மேக் த கண்டென்ட் கிறிஸ்ப் அண்ட் கிளியர். கண்டென்ட் புரியணும், க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கணும், படித்தா புரியணும், ஆஸ் ஷார்ட்டஸ்ட் ஆஸ் பாசிபிளாக இருக்கணும். இதுதான் வந்து எடிட்டிங். ஓகேவா? ஸோ எடிட்டிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எடிட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு எடிட்டர்கிட்ட வந்து ஒரு காப்பியை வந்து சப்மிட் பண்ணுறீங்கன்னா அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். த ப்ராசஸ், அவங்க என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸையும் அவங்க படித்து பார்ப்பாங்க, க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எந்த சென்டென்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் வர சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிருக்கீங்களா, அதை ஃபாலோ அப் பண்ணி செகண்ட் சென்டென்ஸ் வருதா, இல்லை முன்ன பின்ன எழுதிருக்கீங்களா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது நானே வந்து இந்த ஆடியோவில் வந்து ஐ ரிப்பீட் சம் பாயிண்ட்ஸ் இல்லையா, நான் வந்து சில பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரிப்பீட் பண்ணாமல் இப்போது நான் ஒரு எடிட்டர்கிட்ட இந்த ஆடியோவை கொடுத்து எடிட் பண்ண சொன்னேன்னா தே நோ இந்த சென்டென்ஸ் ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிருக்கு, இது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி எடிட் பண்ணால் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இந்த வீடியோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து திரும்ப ரிப்பீட்டேஷன் இருக்கிற சென்டென்ஸை, ஸோ ஒரே மீனிங் தரக்கூடிய வார்த்தைகளையும் வந்து அவங்க கட் பண்ணி அதுக்கு ஆல்ட்ரேஷன் கொடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து கரெக்டாக இண்டிவிஜுவலான சென்டென்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கா, அந்த சென்டென்ஸோட லென்த் எப்படி இருக்குது, சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் அந்த ஃப்ளோவில் இருக்கணும். இப்போது ராம் லைக்ஸ் ஆப்பிள்ஸ் அப்படி தான் வந்து சப்ஜெக்ட்டு, ஒரு வேர்பு, ஒரு ஆப்ஜெக்ட். நான் சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸில் வந்து நவுன், வேர்ப், ஆப்ஜெக்ட் அந்த ஃப்ளோவில் தான் வந்து இருக்கணும். அந்த ஃப்ளோவில் இல்லாத சென்டென்ஸை அந்த ஃப்ளோவுக்கு கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இஃப் த சப்ஜெக்ட் இஸ் மிஸ்ஸிங் they'll add the subject and how it is going through. பொசிஷன் ஆஃப் த வேர்ப் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. பேசிக்கலி டு இம்ப்ரூவ் த கண்டென்ட் யூஆர் ரைட்டிங். ஒரு சென்டென்ஸை வந்து ரிமூவ் பண்ணால் இதோடைய அர்த்தம் வந்து மாறுமா, இது தேவைதானா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்ப்பாங்க டு மேக் இட் ஆஸ் ஷார்ட் ஆஸ் பாசிபிள். இது வந்து தி ஏசாப் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. நம்ம அடிக்கடி வந்து டெக்ஸ்ட்டில் வந்து ஐ வாண்ட் இட் ஏசாப் அப்படின்னு அனுப்புவோம். ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ் ஷார்ட் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எடிட்டர் வந்து தேவையில்லாத திங்ஸை கட் அவுட் பண்ணிவிட்டு எந்தெந்த பாயிண்ட்ஸ் தேவையோ அதை வந்து ஒரு கண்டென்ட்டில் வச்சு அதை என்ஹான்ஸ் பண்ணி படிக்கும்பொழுது கிறிஸ்ப் அண்ட் கிளியராக மீனிங் புரியறதுக்காக வந்து அதை செட் பண்ணுறாரு இல்லையா, அதுதான் வந்து எடிட்டிங். ஓகேவா? ஸோ தேவையில்லாத ஃப்ரேசஸை கட் பண்ணுறது, ஒழுங்காக வந்து ஃபார்ம் ஆகாத வேர்ட்ஸை ஒழுங்காக ஒரு சென்டென்ஸ்குள்ளே கொண்டு வர்றது, தேவையில்லாத ரிப்பீட்டேஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது, கரெக்டான கிராமட்டிக்கல் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்குறது, ஒரு சென்டென்ஸ் முடியும் போதும் அடுத்த சென்டென்ஸ் அதை ரீகனெக்ட் பண்ணுதா, இல்லை ஃப்ராக்மெண்டடாக இருக்கா, சம்மந்தமே இல்லாத சென்டென்ஸ்லாம் ஒரு பேராகிராஃபில் இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணுறது. இது எல்லாமே வந்து ஒரு எடிட்டருடைய வேலை. ஓகே? ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் எடிட்டிங். ஸோ எடிட்டிங், ப்ரூஃப் ரீடிங், இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ரிவைசிங், எடிட்டிங், ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூனிவர்சல் லெவல், பேராகிராஃப் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து இட் இஸ் லைக் ரிவிஷன்னா என்ன, நம்ம ஒரு ஆன்சர் எழுதி அதை வந்து படித்து பார்க்குறோம் இல்லையா, எல்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக எல்லாமே சப்போர்ட் பண்ணுதா, நம்ம எழுதியிருக்க டாப்பிக்கு சம்மந்தப்பட்ட கிளைமை சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறது தான் ரிவிஷன். எடிட்டிங்கிறது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, டு மேக் த கான்டெக்ஸ்ட் வெரி கிளியர், அதை ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணணும், தேவையில்லாததை கட் பண்ணணும், அண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் எவால்வேட் பண்ணுறது. அண்ட் ப்ரூஃப் ரீடிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் டிப்போகிராஃபிக்கல் எரர்ஸ் அண்ட் கிராமர், பங்க்சுவேஷன் இதெல்லாம் பார்க்குறது. ஸோ இதுதான் வந்து இந்த மூணுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ ஓரளவுக்கு காப்பி எடிட்டிங்னா என்ன, ப்ரூஃப் ரீடிங்னா என்ன, எடிட்டிங்னா என்னன்னு பார்த்துட்டிங்க. இதில் வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மர்ஜ் ஆகும், விச் இஸ் லைக் காப்பி எடிட்டிங் அண்ட் எடிட்டிங் ரெண்டுமே வந்து கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற வேஸில் தான் இருக்குது, கிறிஸ்ப் அண்ட் கிளியராக சப்மிட் பண்ண விதத்தில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே கைண்ட் ஆஃப் மர்ஜ் ஆகக்கூடிய டாபிக்ஸ் தான். ஸோ இட் வில் பி ஈஸி. ரெண்டுத்தில் எது கேட்டாலுமே த ஆன்சர் இஸ் கோன் பி சிமிலர்.